ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த் பெனிஃபிட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது டாப் 5 நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது முழுக்க முழுக்க அதாவது ஒரு 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 டாக்டர் சஜஸ்ட் பண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ் ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் அவாய்ட் திஸ், டோன்ட் வாட்ச் திஸ் வீடியோ டில் எண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நட்ஸ் நம்ம பொதுவாக எல்லாருமே வாழ்க்கையில் எடுத்துக்க வேண்டிய ஒன்று. ஆனால் அது ஓவராக எக்ஸஸாக எடுக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிறைய நட்ஸ் நம்மளோட உடம்புல கன்சியூம் பண்ணி எடுத்துக்கும் போது அது நிறைய வெயிட் கெயினை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ என்னதான் அது குட் கொலஸ்ட்ராலாக இருந்தாலும் வெயிட் கெயின் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதாவது இதில் நிறையா நீங்கள் ஆன் அ டெய்லி பேசிஸ் நிறையா நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு வரும்போது அதில் கேலரிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபைபரை காட்டிலும் கேலரிஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஈக்குவல் டு ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், கேஸ், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெயிட் கெயின், ரெண்டாவது கேலரிஸ் அதிகமாகும், மூணாவது பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன், கேஸ், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்தில் பார்த்திங்கன்னா இதில் நார்மலாகவே பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் கிளிசமிக் அப்படின்ற ஒரு ஹை லெவல் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கிறதுனால ஸோ இது பிளட் சுகர் லெவலை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். தே ஹாவ் அ ஹை லெவல் கிளிசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இது ஒரு பிளட் சுகர் லெவலை ரைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன் அ டெய்லி பேசிஸ் லிமிட்டடாக எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அதே மாதிரி கன்சியூமிங் த எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் தீஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் மைட் ரைஸ் பிளட் சுகர் லெவல்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ அதாவது டைப் 2 டயபெட்டிஸுங்கிறது வேறு விதமான டயபெட்டிஸுங்க, நார்மல் சுகர் லெவல் கிடையாது. ஸோ அதுவும் ஈக்குவல் டு டயபெட்டிஸ் தான். அதுவும் நம்மளுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் நேச்சுரலாகவே சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரை கிரேப்ஸ்லாம் சாப்பிடும்போது, எனக்கு பொதுவாக நான் ட்ரை கிரேப்ஸ் ஆஃப்டர் டெலிவரி சாப்பிடும்போது எனக்கு பயங்கரமாக பல்லு கூச்சமாக இருக்கும். தென் கேவிட்டிஸ் வரதுக்கும் சான்சஸாக இருக்குது. ஸோ ஆன் அ டெய்லி பேசஸ் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் சரி, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி நீங்கள் டெய்லியும் எதை எடுத்துக்கிட்டாலும் அளவாக எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அதுவே போதுமானது. ஒரு 5 பாதாம், 5 முந்திரி, 5 ஒரு 3 வால்நட், ஒரு 15 திராட்சை, 5 டேட்ஸ், அந்த மாதிரி பேலன்ஸாக பிரித்து சாப்பிடுங்க ஆன் அ டெய்லி பேசஸ். ஸோ எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல் நீங்கள் உங்களோட ஹெல்த்தை சூப்பராக ஹெல்த்தியாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்பவே எக்ஸசிவாகவும் எடுக்காதீங்க, ரொம்பவே லோவாகவும் எடுக்காதீங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஸோ எப்போ நீங்கள் நட்ஸு எக்ஸசிவாக எடுக்கிறீங்கனாலும் ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் டாக்டர் ஆர் நியூட்ரிஷன்ஸ். ஸோ ஹோப் இந்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, இதை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களோட ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கான்செப்டோட உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பாய். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். Bye.